வெல்கம் டு அவர் சேனல் தி ரேமா வேர்ட். இன்றைய வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக நாம் பார்க்க இருக்கும் வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனம் வேதாகமத்தில் மிகவும் அழகான ஆறுதலும் நம்பிக்கையும் தரும் வாக்குத்தத்த வசனங்களில் ஒன்று. பிலிப்பியர் நிருபத்தை அப்போஸ்தலர் பவுல் எழுதினார். அவர் சிறையில் இருந்தபோது எழுதியது. இப்பொழுது வசனத்தை விரிவாக பார்ப்போம். முதல் வார்த்தை என் தேவன். அதாவது பவுல் சொல்கிறார், என் தேவன் என்பது தனிப்பட்ட உறவை காட்டுகிறது. நாம் அனைவருக்கும் அவர் என் தேவனாக இருக்கிறார். அதாவது அவர் நம்முடையவர். அடுத்த வார்த்தையாக தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்று உள்ளது. அதாவது தேவனுடைய ஐஸ்வர்யம் முடிவில்லாதது. பூமியில் பணக்காரர்களுக்கு கூட ஒரு வரம்பு உண்டு. ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யம் மகிமையில் உள்ளது. அது ஆவிக்குரிய என்றென்றும் நிலைத்திருக்கும் ஐஸ்வர்யம். அடுத்த வார்த்தையாக உங்கள் குறைவையெல்லாம். குறைவு என்றால் ஃபிசிக்கல், எமோஷ்னல், ஸ்பிரிச்சுவல் எல்லா தேவைகளும். ஆனால் தேவன் நமக்கு தேவையானதை தருகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து மூலமாகவே வருகின்றன. கிறிஸ்துவில் இல்லாத எதுவும் உண்மையான நிறைவு தராது. அடுத்த வார்த்தையாக மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவாக்குவார் என்றால் ஃபில் டு ஓவர்ஃப்ளோவிங், அதாவது குறைவில்லாமல் மிகுதியாக. இது தற்காலிகமல்ல, மகிமையான வழியில் என்று கூறலாம். இந்த வசனத்தின் ஆழமான பொருள் என்னவெனில், தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய ஐஸ்வர்யம் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மகிமை. இது பணம் மட்டுமல்ல, ஆரோக்கியம், சமாதானம், பெலன், ஆவிக்குரிய வளர்ச்சி, குடும்ப ஆசீர்வாதம், தேவையான வழிநடத்துதல் எல்லாம் உள்ளடக்கியது. இந்த பிப்ரவரி மாதத்தில், அதாவது புதிய வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு வேலையை பற்றியோ, பணத்தை பற்றியோ அல்லது உடல் நலத்தை பற்றியோ உங்களுக்கு கவலை, பயம் இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, கவலைப்படாதே, உன் தேவன் உன்னை பார்த்து கொள்வார். இதை நாம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரலாம் என்று பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கையாயிருங்கள். குறைவாக உணரும்போது இந்த வசனத்தை நினைவு கூறுங்கள். உங்களால் இயன்றால் கொடுங்கள். முக்கியமாக கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். எல்லாம் கிறிஸ்து மூலமாக வருகிறது. சாட்சி கொடுங்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்தும் பொழுது சாட்சி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் எப்படி நிறைவாக்கினார் என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாள் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களுக்கு ஏதேனும் ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் அதை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இதுபோன்று தினமும் வேதாக வசனங்களை கேட்பதற்கு எங்களுடைய தி ரேமா வேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.